ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறம் கிச்சன் போய் சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டிஃபன் இட்லி தான் செஞ்சேன். நைட்டு எல்லா நட்ஸும் சோக் பண்ணி வச்சுட்டு மார்னிங் கிட்ஸ்க்காக ஸ்மூதி போட்டு கொடுத்துடுவேன். கிட்ஸ்க்கு லஞ்சுக்கு ப்ரான் பிரியாணி தான் பண்ண போகிறேன். குக்கர்லேயே பண்ண போகிறேன். ஈஸியாக 2 விசில்லே பிரியாணி ரெடி ஆகிடும். சைட் டிஷ்க்கு கொஞ்சம் கர்ட் ரைட்டாக தான் ரெடி பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் குக்கும்பரம் கொடுத்துருவேன். சம்மர் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் இந்த இயர் வெயிலுக்காக எங்கேயும் போகல சம்மர் ட்ரிப்க்கு. நீங்கள் சம்மர் ட்ரிப் எங்கே போனீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட் டே என் பசங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சூப்பராக ரெடி ஆகி கிளம்பிட்டாங்க. ஸ்நாக்ஸ்க்கு பொமோகிரானட் வச்சுட்டேன். லஞ்சும் பேக் பண்ணிவிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து கருப்பு கவுனி அரிசி பொங்கல் தான் பண்ணேன். சாம்பாரோட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த அரிசியில் பொங்கல் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி லஞ்சு வந்து சாம்பாரும் கோவக்காய் பொரியல் தான் பண்ணேன். பசங்களுக்காக முட்டை பாயில் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ ஃபாஸ்ட்டாக சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு அப்படியே எனக்கும் லஞ்ச் பேக் பண்ணி நானும் டியூட்டி கிளம்பிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சேமியா தான் பண்ணேன். லஞ்சு வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் ஜீரகம், ஒரு பெரிய சைஸ் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் சார்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் எக் ஆட் பண்ணிக்கோங்க. எக் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் பெப்பர் சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அவ்வளோதாங்க, ஒரு ஈஸியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். பசங்களும் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் மெனுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி ஸ்ப்ரோட் சாலட் தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன். ஈஸியாக பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் தான் இது. கிட்ஸ் கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹை ப்ரோட்டீனான பிரேக்ஃபாஸ்ட். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் நைட்டே எல்லா ஸ்ப்ரோட்ஸும் வந்து ஊற வச்சுட்டு மார்னிங் குக்கரில் வந்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன், கொஞ்சம் டொமேட்டோ, கேரட், கொஞ்சோண்டு லெமன், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர், சால்ட் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான சாலட் ரெடி ஆகிடும். லஞ்சுக்கு வந்து தால் ரைஸும் ப்ரான் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். பசங்களுக்கும் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு எனக்கும் லஞ்ச் பேக் பண்ணி நானும் டியூட்டி கிளம்பிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கஞ்சி பண்ணியிருந்தேன். கிட்ஸ்க்கு லஞ்சுக்காக ஸ்டஃப்டு சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப ஹெல்த்தி கூட. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிரெட் ஆம்லெட் தான் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் கீ டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி கிட்ஸ்க்கு லஞ்சுக்காக வெஜிடபிள் பிரியாணியும் ஆனியன் ரைட்டா தான் பண்ணேன். எப்படி பண்ணலன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணிக்கான எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கோங்க.
கொஞ்சம் கேஷ்யூ நட்டும் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா ப்ரௌன் கலர் வந்த உடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ சேர்த்து நல்லா வதக்கிட்டு சால்ட்டு, டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், சில்லி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கர்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிருக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டுடுங்க. அரிசி போட்டுட்டு ஒரு லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் தம்க்கு விட்டுருங்க. ஸ்குவீஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு ஹாஃப் லெமனோ அதுவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு தம்க்கு விட்டுருங்க. சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.